அடுத்ததாக நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கழக தலைவர், தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சராக அடுத்த மாதத்தில் பொறுப்பேற்கக்கூடிய அண்ணன் தளபதி அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். அன்புள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பல்வேறு கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், அதே நேரத்தில் துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய நாமக்கல் கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், மாநிலங்களவை உறுப்பினர், அருமை சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்களே, மண்டல பொறுப்பாளர் செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்களே, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்னுடைய பெருமதிப்பிற்குரிய திரு ஈஸ்வரன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் மதிவேந்தன் அவர்களே, நாமக்கல் மேற்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் மூர்த்தி அவர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் அவர்களே, முன்னாள் நடுவண் அரசினுடைய அமைச்சர் காந்தி செல்வன் உள்ளிட்ட கழகத்தினுடைய முன்னோடிகளை, தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர்களே, பொறுப்பாளர்களே, நிர்வாகிகளே, தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கிளை ஒருங்கிணைந்த நாமக்கல் மாவட்டத்தினுடைய தோழர்களே, செயல் வீரர்களே, கழகத்தின் பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, வருகை தந்துள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, தொலைக்காட்சி பத்திரிகை உலக நண்பர்களே, அன்பர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. கருப்பு கொடி ஏற்றி இன்னைக்கு காட்டிட்டோமா? இது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சரை பார்க்கணும்னு டெல்லி ஆசைப்படக்கூடாது. தமிழர்களுடைய ரத்தத்தில் சூடு குறைஞ்சிடுச்சு, தெருவில் இறங்கி போராட மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. மொழிக்காக வீதிகளில் இறங்கினவங்க எங்கள் இனத்துடைய உரிமைக்காக இறங்க மாட்டோமா? தமிழர்களுக்காக போராட யார் இருக்காங்கன்னு நினைச்சாங்க? இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கான். 1000 எமர்ஜென்சியை பார்க்க நான் தயார். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, டெல்லியோட ரிமோட் கண்ட்ரோலுக்கு அடிமைங்க தான் அடிபணிவாங்க. தென் மாநில
தன்மானமுள்ள தமிழர்கள் அடிபணிய மாட்டோம். தென் மாநில மக்களோட குரலை மதிக்க மாட்டேன்னு இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜகவுடைய கொட்டத்தை அடக்குவோம். மாநிலங்களால உருவாகி இருக்கக்கூடிய இந்தியாவில் மாநிலங்களை நசுக்கணும்னு நினைச்சா கைகட்டி வாய்ப்பத்தி அடிமையாக அடங்கியிருப்போம்னு தப்பு கணக்கு போட்டிருக்கீங்க. தமிழ்நாட்டோட போராட்ட குணத்தை பார்க்க ஆசைப்பட வேண்டாம்னு டெல்லியை நான் எச்சரிக்க விரும்புகிறேன். தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டுக்கு எதிராக பாஜகவும் அதுக்கு ஜால்ரா போடக்கூடிய அதிமுகவும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பேராபத்து. தமிழ்நாட்டோடைய குரலை ஒடுக்க பாஜக போடக்கூடிய சதி திட்டம்தான் தொகுதி மறுசீரமைப்பு. அதனை வெளிப்படையாக எதிர்க்கிறதுக்கு கூட முதுகெலும் பெற்ற கூட்டம்தான் அதிமுக. தமிழ்நாட்டில் எலெக்ஷன் தேர்தல் நடக்கிற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் எல்லாரும் பிரச்சாரத்தில் இருப்பாங்க. இந்த கேப்ல ஸ்பெஷல் செக்ஷனை சிறப்பு கூட்டத்தை கூட்டி இந்த சட்டத்தை நிறைவேற்றிடலாம் என்று பாஜக நினைச்சது. முதல்ல மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கணும். அப்பதான் ஜனநாயகத்தில் தேர்தலுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நாம போடுற வாக்குக்கே வேல்யூ இருக்கணும்னா, ஒரு நிலை வரணும்னா அதை எதிர்க்க வேண்டாமா? அதனாலதான் நம்ம எம்பிக்கள் எல்லாரும் டெல்லியில போராடிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு கொள்கைதான் முக்கியம், தமிழ்நாட்டு உரிமைகள் தான் முக்கியம். நம்ம எல்லாம் ஆளாக்கிய பேரறிஞர் அண்ணா சொன்னது, எங்களுக்கு பதவி என்பது தோளில் போடக்கூடிய துண்டு, கொள்கை என்பது இடுப்பில் கட்டி இருக்கக்கூடிய வேஷ்டி. அறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் தந்த தன்மான உணர்வோட தமிழ்நாட்டை பாதுகாக்க உங்களுடைய ஆதரவை கேட்டு நான் வந்திருக்கிறேன். தலைவர் கலைஞர் உருவாக்கிய நாமக்கல் மாவட்டத்திற்கு நான் வந்திருக்கிறேன். தலைமைச் செயலகத்தில் நாமக்கல் கவிஞர் மாளிகையை உருவாக்கின தலைவர் கலைஞரின் மகனாக நான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தலாமா? நீங்கள் அனுமதித்தால் அறிமுகப்படுத்துகிறேன். அனுமதி உண்டா? அறிமுகப்படுத்தலாமா? முதல்ல ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மதிவேந்தன் அவர்கள் மருத்துவம் படித்து மாண்புமிகு அமைச்சராக உயர்ந்து அவர் கவனித்த துறைகளை வளர்த்தெடுத்தவர். அடுத்து திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் அவர்கள். நம்மோட மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வலு சேர்க்கக்கூடிய தலைவர்கள ஒருவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர். கடந்த முறை உங்கள் குரலா சட்டமன்றத்தில் ஒழிச்சு 2000 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்.
அடுத்து நாமக்கல் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் KP ராணி அவர்கள். ராணின்னு தெரிகிறதை விட நாமக்கல் ராணின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு இந்த ஊரையே தன்னுடைய அடையாளமா மாற்றி இருக்கக்கூடிய கழக வீராங்கனை, நாமக்கல் நகரமன்ற உறுப்பினரா, ஒன்றிய குழு தலைவராக சிறப்பாக பணியாற்றினவர். அடுத்து சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் பூமலர் அவர்கள். சேந்தமங்கலம் தொகுதியில் 2 முறை MLA-வாக இருந்த மரியாதைக்குரிய நினைவில் வாழக்கூடிய பொன்னுசாமி அவர்களுடைய அன்பு மகள். பொன்னுசாமி அவர்கள் காலத்திலே தான் கொல்லிமலை வளர்ச்சி அடைஞ்சிச்சு. கொல்லிமலை மிளகுக்கு புவிசார் குறியீடு அங்கீகாரம் கிடைச்சது. அடுத்து குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் S. பாலு அவர்கள். பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவரா பல ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றின மக்கள் தொண்டர். அடுத்து பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் KS. மூர்த்தி அவர்கள். ஒன்றிய செயலாளர், மாநில வர்த்தக அணி துணைத் தலைவர்னு பல்வேறு பொறுப்புகள்ல சிறப்பாக செயலாற்றியவர். ஏற்கனவே இவங்க MLA-வா நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கக்கூடியவர். இவங்க எல்லோருடைய வெற்றிக்கு நம்முடைய வெற்றி சின்னமாக இருக்கக்கூடிய உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் அத்தனை பேரும் வாக்கினை வழங்கிட வேண்டும். இங்கே நிற்கிற வேட்பாளருடைய வெற்றி உறுதிதானே? நிச்சயமா? உறுதியா? சத்தியமா? நன்றி. இப்ப நீங்க உட்காரலாம், வேட்பாளர் உட்காரலாம். உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், ஒவ்வொரு வட்டத்துக்கும், ஒவ்வொரு ஊராட்சிக்கும் என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிறோம். இப்படி சிறு குறு நடுத்தர தொழில்கள் சிறந்து விளங்குகிற இந்த நாமக்கல் மாவட்டத்துக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் சிலவற்ற ஹைலைட்ஸா சொல்லணும்னா, நாமக்கல் நகராட்சி மாநகராட்சியானது ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டம், பள்ளிப்பாளையம் ஆலப்பாளையம் படவீடு கூட்டு குடிநீர் திட்டம், மோகனூர் புதிய குடிநீர் திட்டம், ராசிபுரத்தில் புதிய அரசு மாவட்ட மருத்துவமனை, திருச்செங்கோட்டில் புதிய அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை சித்த மருத்துவமனை கட்டடம், நாமக்கல் அரசு மருத்துவமனையில் புதிய கட்டடம், சேந்தமங்கலத்தில் சார் பதிவாளர் அலுவலக கட்டடம், ராசிபுரம் திருவள்ளூர் கல்லூரியில் புதிய கட்டடம், குமாரபாளையத்தில் வட்டாட்சியர் அலுவலகம், நாமக்கல் அறிவுசார் மையம், தினசரி சந்தை, ஒழுங்குமுறை விற்பனை கூடம், புதிய பேருந்து நிலையம், திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரர் கலைக்கல்லூரி திறப்பு, 92 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன பால் பண்ணை பால் பதப்படுத்தக்கூடிய ஆலைன்னு ஏராளமாக செஞ்சு தந்திருக்கிறோம். அந்த உரிமையோடும் இன்னும் நிறைய செஞ்சு தர வேண்டும் என்ற உறுதியோடும் தான் உங்களிடத்தில் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். ஆனால் பழனிசாமி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் இப்படி சாதனைகளை பட்டியலிட்டு பேசுகிறாரா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க.
5 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்துச்சு? அலங்கோலத்துக்கும் அவலத்துக்கும் எடுத்துக்காட்டா ஒரு ஆட்சியை பழனிசாமி நடத்திட்டு இருந்தார். குட்காவில் ஆரம்பிச்சு நெடுஞ்சாலை வரைக்கும் ஊழல்கள், முறைகேடுகள். கூவத்தூர் தொடங்கி குடநாடு கொலை வரைக்கும் விலகாத மர்மங்கள். தூத்துக்குடி துப்பாக்கி சுடு முதல் பக்கத்தில் இருக்கிற பொள்ளாச்சி பாலியல் கொடுமைகள் வரைக்கும் மக்கள் கதறல்கள். பழனிசாமி ஆட்சியில் எதிலும் கலெக்ஷன், எல்லாத்திலையும் கரப்ஷன், எதுக்கெடுத்தாலும் கமிஷன். வள்ளுவருக்கு காவி பூசினாலும் கப்சிப், எம்ஜிஆருக்கு காவி பூசினாலும் கப்சிப். இதுதான் பழனிசாமியுடைய ஆட்சியின் நிலைமை. அதிமுக ஆட்சியே இவ்வளவு கேவலமா இருந்துச்சுன்னா என்டிஏ ஆட்சின்னு பாஜக தமிழ்நாட்டில் மொத்தமா ஆட்டம் போட ஆரம்பிச்சா என்ன ஆகும்? மதவாதம் தலை தூக்கும், கலவரங்கள் உண்டாகும், மக்கள் பிளவுபடுவாங்க, மாநில உரிமைகள் பறிக்கப்படும், குலக்கல்வியை கொண்டு வருவாங்க. பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் ஆகியோர் உருவாக்கின இந்த நவீன தமிழ்நாட்டை வளர்ச்சியை நாசப்படுத்திடுவாங்க. இளைஞர்களின் வேலைவாய்ப்பை பறிப்பாங்க. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், ஆதி திராவிடர், பழங்குடியினரோட இடஒதுக்கீட்டை பறிப்பாங்க. சிறுபான்மையினருக்கான இடஒதுக்கீட்டை மகாராஷ்டிரா பாணியில ரத்து செய்வாங்க. தமிழை சிதைக்க இந்திய திணிப்பாங்க. ஏன்? தமிழ்நாடு என்ற அடையாளத்தை அழிச்சு தட்சிண பிரதேசன்னு பெயரை மாத்திடுவாங்க. அதுக்காகத்தான் பாஜகவுக்கு பழனிசாமி வாக்கு கேட்டு வரார். அதனாலதான் இந்த தேர்தலை தமிழ்நாடு வர்சஸ் டெல்லின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யும் 10 தோல்வி பழனிசாமிக்கு 11வது தோல்வியை நீங்க கொடுக்கணும். தவறுக்கு மேல் தவறுகளை செஞ்ச பழனிசாமி தன்னுடைய தவறுகளில் இருந்து தப்பிக்க சரண்டரான இடம்தான் பாஜக என்கிற வாஷிங் மிஷின். தன்னுடைய தவறுகளில் இருந்து தப்பிக்க அவர் கொடுத்த விலைதான் தமிழ்நாட்டுடைய உரிமைகள். அதிமுகவுக்கு விழுகிற ஒவ்வொரு வாக்கும் பாஜகவுக்கு விழுகிற வாக்குகள். தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு விடக்கூடிய தடை கற்கள். எனவே தமிழ்நாட்டை வட்டமிடக்கூடிய பாஜக எனும் பருந்த விரட்டி அடிக்கணும். டபுள் இன்ஜின், டப்பா இன்ஜின் சொல்லிக்கிட்டு டெல்லியோட ரிமோட் கண்ட்ரோலுக்கு ஆடுகிற அடிமைகள் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது. தமிழ்நாட்டை நாசப்படுத்த நினைக்கிற ஆணவ பாஜகவும் அடிமை அதிமுகவும் வேரோடும் மண்ணோடும் வீழ்த்தப்படணும். அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் ஆட்சி அமைக்கணும். நினைச்சு பாருங்க, 2021 உங்க ஆதரவோட தமிழ்நாட்டை மீட்டெடுத்தோம். இன்றைக்கு இந்தியாவில் நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாட்டை தலைநிமிர வச்சிருக்கிறோம். ஏன்? இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற மாடல் திராவிட மாடல் தான் சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா துறைகளும் தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறோம். எந்த அளவுக்குனா, மக்கள் மனசை வெல்லணுமோ தமிழ்நாட்டை திமுக என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். அங்க முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் என்ன மாதிரியான மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துகிறாரு பார்க்கணும். அதை அப்படியே அந்த மாநிலத்தில் செயல்படுத்தினா போதும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி நல்லாட்சியை கொடுக்கிற காலத்தில் தான் திராவிட மாடல் ஹீரோ ஆஃப் இந்தியா என்று பெயர் எடுத்திருக்கு. அப்படிப்பட்ட நம்மோட திட்டங்களை நான் கொஞ்சம் ரிவைன் பண்ணி சொல்லட்டுமா? மே 7, 2021 முத்துவேல், கருணாநிதி,
முத்துவேல், கருணாநிதி என்னும் ஸ்டாலின் என்னும் நான் என்று தலை நிமிர்த்தி சொன்னேனே, என்ன காரணம்? இனி தமிழ்நாடும் தலை நிமிர்ந்து எல்லாருக்கும் நம்பிக்கை பிறந்துச்சு. அந்த நம்பிக்கையை காப்பாற்றி இருக்கிறேன். முதல் நாள் முதல் கையெழுத்திலேயே மகளிர் எல்லாரும் கட்டணம் இல்லாமல் விடியல் பயணம் செய்யலாம்னு உத்தரவிட்டேன். அதைத் தொடர்ந்து திராவிட மாடல் ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை தலைப்புச் செய்திகளாக நான் சொல்ல விரும்புகிறேன். 1,31,00,000 மகளிருக்கு ஒவ்வொரு மாதமும் 1,000 கோடி ரூபாயை 1000 ரூபாயை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இனி உங்களுடைய உரிமை தொகை நாம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 1000 அல்ல 2000 ரூபாயாக உயரப்போகுது. அரசு பள்ளியில் படித்து காலேஜ் போகிற மாணவ மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம். இனி இந்த தொகை 1500 ரூபாயாக உயரப்போகுது. 19 லட்சம் பள்ளி மாணவர்கள் சூடா சுவையா சத்தான உணவை வழங்குகிற காலை உணவு திட்டம். இந்த திட்டம் இப்போ 5ஆம் வகுப்பு வரை 2.0 ஆட்சி வந்ததற்கு பிறகு 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம் செய்ய போறோம். பல லட்சம் உயிர்களை பாதுகாக்கக்கூடிய மக்களை தேடி மருத்துவம். விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடின பல்லாயிரம் உயிர்களையும் குடும்பங்களையும் காப்பாற்றிய இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கு 48. பாதம் பாதுகாப்போம் இதயம் காப்போம் சிறுநீரக பாதுகாப்பு திட்டம். ஒன்றிய அரசே பின்பற்ற போறதா சொல்லி இருக்கக்கூடிய தோழி விடுதி. ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு, அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், கலைஞர் கனவு இல்லம். இப்படி நாள் முழுக்க என்னால் பட்டியலிட முடியும். 2021 திராவிட மாடல் ஆட்சிக்காக உங்களுடைய ஆதரவை கேட்டு வரும்போது அடுத்த 10 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு பார்வையை உறுதிமொழிகளாக கொடுத்துட்டு தான் நான் வாக்கு கேட்டேன். அந்த அடிப்படையில் எதிர்கால தமிழ்நாட்டை கட்டமைக்க போகிற செயல் திட்டத்தை சூப்பர் ஸ்டாரா கிளம்பி இருக்கிறோம். சூப்பர் ஸ்டார் யாரு? சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா அது பாட்டு. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைகள் கூட சொல்லும். இதுதான் தேர்தல் அறிக்கை, நம்மோட தேர்தல் அறிக்கை. அதுல என்னென்ன ஹைலைட்? இங்க இருக்கக்கூடிய மகளிரை நான் கேட்கிறேன். உங்க அண்ணன் இந்த ஸ்டாலின், உங்க அண்ணன் இந்த ஸ்டாலின் கொடுக்க போற கூப்பன் எவ்வளவு? 8000. கரெக்டா? மகளிர்லாம் இப்பவே வீட்டுக்கு என்ன புது பொருள் வாங்கலாம்னு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா? எவ்வளவு? இந்த கூப்பனை வச்சு உங்களுக்கு தேவைப்படுகிற வீட்டு உபயோக பொருளை புதுசாகவும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா பழைய பொருளின் பண்ணி புது பொருளை வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கடையில் உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை வாங்கிக்கலாம். தயவுசெய்து வீட்டுக்காரனை கேட்டுறாதீங்க, குழப்பிடுவாங்க உங்களை. ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. ஏதாவது பிரச்சனைனா அந்த அண்ணன்ட்ட சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். அடுத்து 20 லட்சத்திற்கு மேற்பட்ட அதிகமான உழவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் நவீன மின்சார பம்பு செட்டுகளை வழங்க போறோம். உயர்கல்வி படிச்சு முடிச்ச 5 லட்சம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெறக்கூடிய வகையில் நான் முதல்வன் திட்டத்தில் 1500 ரூபாய் உதவித்தொகையோட 6 மாசம் பயிற்சி வழங்க போறோம்.
பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய்க்கு உயர்த்தப்படும். கலைஞர் கனவு இல்லம் உள்ளிட்ட திட்டங்கள் மூலமா வீடற்ற ஏழைகளுக்கு அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும். மேற்கு மாவட்டங்களில் தொழில் மற்றும் வேளாண் வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல 2000 கோடி ரூபாயில சிறப்பு தொழில் வளர்ச்சி திட்டம். நாமக்கல்ல ஜவுளி குழுமம்னு ஏராளமான திட்டங்களை அறிவிச்சிருக்கிறோம். நாங்க சொன்னதை செய்வோம். இப்படி நாட்டு மக்களுக்கு நல்லதை செய்யணும்னு தொலைநோக்கு பார்வையோட நாம செயல்பட்டு கொண்டிருந்தா எப்படியெல்லாம் பின்னோக்கி இழுக்கலான்னு பாஜக சதி திட்டம் போடுது. தெற்கு மறுபடியும் தேயணும்னு பாஜக உருவாக்கி இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் பிளான் தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு. தொகுதி மறுசீரமைப்பு அநீதிக்கு எதிராக நாம நடத்திட்டு இருக்கிறது போராட்டம் இல்லை, போர். போர்கள் ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்லை. முதல்ல சமூக நீதி போர். இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வந்தப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முதல்ல திருத்த வச்சது தமிழ்நாடு தான். அடுத்து மொழி போர். தாய் கொடுத்த உயிரை தாய்மொழிக்கு தந்த கட்டாய இந்திய விரட்டிய வீரம் சுரிந்த வரலாற்றுக்கு சொந்தமன் நம்முடைய தமிழ்நாடு. இந்த போர்ல தான் நேருவினுடைய உறுதிமொழியும் வந்துச்சு. பேரறிஞர் அண்ணாவுடைய இருமொழி கொள்கையும் உருவாக்கினார். இப்போது நடக்கிறது தமிழ்நாட்டோட அரசியல் உரிமைக்கான போர். ஏன் இந்த போர்னா, இந்திய விடுதலைக்கு பிறகு இந்திய நாட்டில் பசியும் வறுமையும் அதிகமாகி இருக்கு. இதை சரி செய்யணும்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு சொன்னாங்க. அதில் இருக்கக்கூடிய நியாயத்தை உணர்ந்து நாட்டோட முன்னேற்றத்தையும் தேச நலனையும் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டில், நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாடு இன்னும் பல மாநிலங்களும் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை முறையாக செயல்படுத்தணும். இப்போ என்னடான்னா, உங்க மாநிலத்து மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி தொகுதி மறுசீரமைப்பு செய்ய போறோம்னு சொல்றாங்க. உண்மை என்னன்னா, இதே காலகட்டத்தில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாமல் இருக்கிற சில மாநிலங்களுக்கு தான் விகிதாச்சாரப்படி அதிக இடம் கிடைக்குது. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, 1971 சென்சஸ் படி தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 1971 தமிழ்நாட்டுடைய சென்சஸ் படி தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 4 கோடி. உத்தரப்பிரதேசத்துடைய மக்கள் தொகை 8 கோடி. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 8 கோடி. ஆனா உத்தரப்பிரதேச மக்கள் தொகை 20 கோடிக்கு மேல் இருக்குன்னு சொல்றாங்க. நமக்கு அவங்களுக்கு 3 மடங்கு வித்தியாசம். இப்படி இருக்கும்போது மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை பிரிச்சா அது நியாயமாக இருக்குமா? இதை உணர்ந்துதான் இந்திரா காந்தி அவர்களும் வாஜ்பாய் அவர்களும் தொகுதி மறுசீரமைப்பு முடிவை தள்ளி போட்டாங்க. இந்த திட்டத்தை இவ்வளவு அவசரமாக மோடி செய்ய வேண்டிய ரகசியம் என்ன? இப்படி ஒரு அநீதி நடந்தா நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுடைய குரல் வலுவிழந்துடும். நம்முடைய எம்பிக்களுக்கு பவர் இல்லை, எம்பிக்கள் பவரே இல்லை. டெல்லி அதிகார வரைக்கும் தமிழ்நாட்டை பற்றி சிந்திக்குமா? நமக்கு எந்த திட்டமாவது கிடைக்குமா? தென்னிந்தியாவிலிருந்து பிரதமர் உருவாகணும்னா நடக்காது. இனி அதை நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. சொந்த நாட்டுக்குள்ளேயே தமிழ்நாட்டு மக்கள் 2ஆம் தர குடிமகளாக மாற்றப்படக்கூடியதை அனுமதிக்கலாமா? இந்த ஆபத்து தான் தொகுதி மறுசீரமைப்பு. நம்ம என்ன கேட்கிறோம்? கூட்டாட்சி தத்துவத்தை ஒழிக்க நினைக்காதீங்க. வரி பணத்தை மட்டும்தான்
தமிழ்நாடு உங்களுக்கு தரக்கூடியது தேவையா? வரிப்படத்தை நம்ம தரோம், அதை பெற்றுக்கிறாங்க. பாஜகவோட அதிகாரத்தை முறை அடக்கிற காலம் வந்துருச்சு. தலைவர் கலைஞர் பராசக்தியில ஒரு வசனம் எழுதியிருப்பார், இந்த நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்திச்சிருக்குன்னு எழுதியிருப்பார். அதே மாதிரி நம்ம நாடும் எத்தனையோ பிரதமர்களை சந்திச்சிருக்கு. ஆனா பிரதமர் மோடி அவர்கள் மாதிரி மாநிலங்களை நசுக்கினவங்க யாருமே கிடையாது. இத்தனைக்கும் குஜராத் முதலமைச்சராக இருந்தப்போ மாநில உரிமைகளை பற்றி வக்கணையா வாய்கிழைய பேசிக்கிட்டு இருந்தார். என்னென்ன பேசினாரு? ஒன்றிய அரசு வரி வருவாயிலிருந்து மாநிலங்களுக்கு 50 விழுக்காட்ட தர வேண்டும் என்று சொன்னார். மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் வேணும்னு சொன்னார். ஒன்றிய அரசுகளுடைய அதிகார குவிப்பை கடுமையாக எதிர்த்தார். இதெல்லாம் குஜராத் முதலமைச்சராக மோடி அவர்கள் சொன்னது. ஆனா இப்போ மாநில அதிகாரங்களை பறிச்சு ஒன்றியத்தில் குவிக்கிறாரு. மாநிலங்கள் உரிமையை கேட்கறது வேப்பங்காயா இப்ப கசக்குது. மொத்தத்தில் கூட்டாட்சி கருத்தில குடிதூண்டி புதைச்சிக்கிட்டு இருக்காரு. முதல் முறையா மோடி அவர்கள் பிரதமரானப்போ நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி பவ்யமா விழுந்து ஒரு கும்பிடு போட்டார் அந்த நம்முடைய பிரதமர் அவர்கள். இப்போ நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கே ஒரே அடியாக கும்பிடு போடணும்னு நினைக்கிறார். அதுதான் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பு. மகளிர் இடஒதுக்கீடுன்னு அவங்க சொல்றது பொம்மாத்து வேலை. உண்மையிலே அதுதான் நோக்கம்னா 2023 மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றின போது 2029 பிறகு அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? ஏன்னா மகளிர் முன்னேற்றம் இவங்க நோக்கம் இல்லை. இவங்க நோக்கம் RSS விரும்புகிற ஒரே நாடு ஒரே அரசு. அதுக்காகத்தான் அரசியல் சட்டத்தை காலில் மிதிச்சு இவ்வளவு அட்டுழியங்களையும் செய்கிறாங்க. இதை எப்படி தமிழ்நாடு பொறுத்துக்கொள்ள முடியும்? தமிழ்நாட்டில் இருக்கிற கடைகோடி மனிதர்களும் இன்னைக்கு எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த அநீதிக்கும் ஆதரவா பேசுகிற ஒரு மனிதர் இருக்கிறார்னா அவர்தான் அரசியலில் அவமானமாக பார்க்கப்படுகிற அடிமை சாமி. புரியுதா? அடிமை சாமி யாரும் சொல்றேன்னு. இன்னைக்கு நாட்டில் இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. பழனிசாமி என்ன பேசி இருக்காருன்னா, டீலிமிட்டேஷனால தமிழ்நாட்டுக்கு ஆபத்து வராதுன்னு அமித்ஷா சொல்லியிருக்காருன்னு பேசி இருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இருக்காதுன்னு அமித்ஷாவே சொல்லிட்டாருன்னு பழனிசாமி பேசுகிறார். ஒன்றிய அரசு சிறப்பாக செய்வாங்கன்னு பேசி இருக்கிறார். அமித்ஷா எங்க சொன்னார்? தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்க என்ன கேட்டோம்? நாடாளுமன்றத்தில் வச்சு பிரதமர் வாக்குறுதி தர வேண்டும் என்று கேட்கிறோம். எங்களுக்கு பேப்பர்ல சட்டபூர்வமா நாடாளுமன்றத்தில் உறுதிமொழி வேணும். 1971 மக்கள் தொகை அடிப்படையில் தான் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு தொகுதி அளவு இருக்கும் என்கிற உறுதிமொழி வேணும். தேர்தல் கூட்டத்தில் அமித்ஷா சொன்னதையெல்லாம் தண்ணியில தான் எழுதி வைக்கணும். கூட்டணியில் இருக்கக்கூடிய பாவத்துக்கு அடிமை பழனிசாமி வேணா அதையெல்லாம் நம்பலாம். திமுக ஆளக்கூடிய தமிழ்நாடு வேல்யூ இல்லாத உங்களோட வெற்றி வார்த்தைகள் நம்பாது. பழனிசாமி இப்ப தொகுதி மறுசீரமைப்பு பத்தி பேசுறாரு. ஆபத்து வரும் பின்ன பழனிசாமி லா பாயிண்ட் வரும் முன்னேன்னு இதை நாம் எச்சரிக்கையாகத்தான் பார்க்கணும். தனி மனிதர்களை விட நமக்கு தமிழ்நாடு தான் பெருசு. எனவே தமிழ்நாட்டை வட்டமிடக்கூடிய பாஜக பருந்த விரட்டி அடிக்கணும். டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் சொல்லிக்கிட்டு டெல்லியோட ரிமோட் கண்ட்ரோலுக்கு அடிமைகள் தமிழ்நாட்டில் ஆடக்கூடாது.
அதுக்காகத்தான் ராசிபுரத்தில் மதிவேந்தன் அவர்களுக்கும், திருச்செங்கோட்டில் ஈஸ்வரன் அவர்களுக்கும், நாமக்கல்ல ராணி அவர்களுக்கும், சேந்தமங்கலத்தில் பூமலர் அவர்களுக்கும், குமாரபாளையத்தில் எஸ் பாலு அவர்களுக்கும், பரமத்தி வேலூரில் மூர்த்தி அவர்களுக்கும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க முட்டை சப்ளை தான், முட்டை சப்ளைலாம் நாமக்கல் தான் இல்லையா? அப்படிப்பட்ட நீங்க என்டிஏ தமிழ்நாட்டுக்கு விரோதமான கூட்டணிக்கு நாமக்கல்ல பெரிய முட்டையா போட்டு அனுப்பணும். மீண்டும் சொல்றேன், தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற இந்த ஜனநாயக போரில் அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய தாய் தமிழ்நாட்டை காக்க அனைவரும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்று கலைஞரின் மகனா கேட்கிறேன். அடுத்து அமையவுள்ள நம்ம திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் எங்க சாதனைகளை நாங்களே முறியடிப்போம். இது உங்களுக்கு நான் தரக்கூடிய கேரண்டி, ஸ்டாலின் தரக்கூடிய கேரண்டி. நல்லாட்சி தொடர்ந்திட ஆதரிப்பீர் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள் என்று கேட்டு, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம். கிழவன் பிளட் உதிச்சது உதய சூரியப்பா, ஆட்டம் போட்ட கொட்டிய புத்திச்சதால் மாறமாட்டோம், வெளிச்சம் கிடைச்சதா. எங்க கதை அகர முதல தொட்டு, அறிஞர் அண்ணா பிளட் அகர முதல தொட்டு, தலைவர் கலைஞர் பிளட் அகர முதல தொட்டு. கேள்வி கண்ணை